Boomer Premium Shirts. பொதுவா சினிமா நடிகர் நடிகைனா நிறைய பேர் மனசுல வருது, அவங்களுக்கு என்ன நடிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, பிரபலம் ஆவாங்க, அதான சினிமாக்காரங்க வாழ்க்கையே அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. இல்லைங்க, அப்படி எல்லாரையுமே சினிமா உச்சாணியில வச்சு கொண்டாடுறது கிடையாது. சினிமாவும் சரி நம்மளும் சரி கொண்டாட மறந்த ஒருத்தரை தான் இப்ப பார்க்க போறோம். இவங்களை நீங்க நிறைய படத்துல பாத்துருக்கலாம். இந்த பாட்டி வடிவேல் காமெடியில போறதும் போற அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போ அப்படி சொல்லுவாங்களே, அந்த பாட்டி தானே அப்படிதான் கேட்பாங்க. ஆனா சிலருக்கு இவங்க பேர் கூட தெரியாதுங்க. இவங்க தான் ரங்கம்மா பாட்டி. இவங்க வெறும் வடிவேல் கூட மட்டும் நடிக்கலங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா, ரஜினி, கமல், ராகவா லாரன்ஸ்னு மொத்தம் 500க்கும் மேல படம் நடிச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு 87 வயசாகுது. ஆனா இவங்களுக்கு நடிப்பு தான் இப்ப வரைக்கும் மூச்சே. எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அப்போ கூட யாருக்கிட்டையுமே உதவின்னு கையேந்தினது கிடையாது. ரொம்பவே கௌரவத்தோட சென்னை மெரினா பீச்ல கர்ச்சீஃப், டார்ச் லைட்டுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வியாபாரம் பண்ணி அதுல வர 10-20 வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. ஆனா வறுமை யாரதான் விட்டுச்சு? பல திறமைகள் கொண்ட இவங்க இப்போ தன்னோட கடைசி காலகட்டத்துல உடல்நிலை சரியில்லாம, அதுக்கு வைத்தியம் பார்க்க கூட வசதி இல்லாம, கோயம்புத்தூர் பக்கத்துல தெலுங்கு பாளையம்ன்ற கிராமத்துல எந்த வசதியுமே இல்லாம ஒரு சின்ன கொட்டகையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டிமா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. நல்லா இருக்கீங்களா? ஓகே. பார்க்கணும் தான் வந்திருக்கிறோம் மெட்ராஸ்ல இருந்து. வாங்க, என்ன கேளுங்க, நிறைய கேட்கலாம். எப்படி இருக்கீங்க பாட்டிமா? நல்லா இருக்கேன் ராஜா. நாங்க உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும், பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். உடம்பு முடியல, 2 மாசமா ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன், பார்த்தேன், முடியல. அப்புறம் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வந்துட்டேன். பாட்டிமா, இந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க? அங்கே நல்லா வீட்டில் இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு ஊர் ஒரு வாசல், குழந்தை குட்டியோட இருக்காங்க. எப்படி நான் கூட படுக்கிறது, இடம் பத்தல இல்லை, சின்ன சின்ன ரூமுகம். அதனால சரி இது கொஞ்சம் ஒழுங்காக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஆனால் நார்மலாக இப்போ நம்மளே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கு. அதான் என்ன பண்ணுறது இல்லையா, அதான் பாட்டு கட்டினா ஏதா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குப்பை, செடி கொடியாக இருக்குது, பூச்சி இந்த மாதிரிலாம் வரும்ல. பொண்ணு செத்து போச்சு, பேச்சு இருக்கிறா, பேச்சு இடம் இதை ஓட்டம் ஓலை போட்டு மற்ற சாய். இது நம்ம இடம் இல்லை, இன்னொருத்தது. அதான் நம்ம இடம். அங்கே நான் கட்டிக்கோன்றாங்க. அது லாரன்ஸ் பார்த்தாக்கா என்ன சொல்லுவேன். நிச்சயமா கண்டிப்பா பாப்பாங்க. அவர் பார்த்தா இதை ஊடே வாங்கி கொடுத்தா கொடுப்பாரு. சரி பாட்டிமா, இப்போ உங்களை அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது வடிவேல் கூட நடிச்சிருப்பாங்க இவங்க அப்படின்னு. ஆனா அவங்க முத படமே எம்ஜிஆர் சார் கூட தான். விவசாயி பார்த்தேன். விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாள் விவசாயி. விவசாயி முன்னேற்ற பாதையில் மூச்சை வச்சு முழு மூச்சாய் பாடுவார். அதற்காக மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ்க படங்கும் கூடமுடைய விவசாயி. விவசாயி. பாட்டிமா, என்ன வயசு உங்களுக்கு பாட்டிமா? எனக்கு 87 ஆகுது. 87ஆவதா? எனக்கு பார்த்தா பொறாமையா இருக்குது. எனக்கு இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே இவ்வளோ வயசுல இப்படி ஞாபகமா எல்லா வரையும் பாடுறீங்களே பாட்டிமா. அதான் ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடா எல்லாம் நடிச்சாச்சு. எல்லாம் நடிச்சாச்சுல. கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷமா படத்துல மட்டுமே நடிச்சிட்டு 60 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி பாட்டிமா, நீங்க எந்த ஊரு, எங்க பிறந்தீங்க? இதே ஊர் தான், கோயம்புத்தூர் தெலுங்கு பாளையம். எங்கள் அம்மா வீடு அதை முதல்ல இடிஞ்சிருக்குது. அதை யார் பையன் எங்கே இருக்கிறா, யார் கட்டுவா, அப்படி இருக்குது. இங்கேருந்து எப்படி பாட்டிமா சினிமாக்கெல்லாம் மொதல் படம் அப்படிலாம் போனீங்க? மொதல் படம் எம்ஜிஆர் படம். நாங்கள் மெட்ராஸில் தான் இருந்தோம். அப்போ இவர் பார்த்தாரு, பார்த்துட்டு நம்ம போடலாமேனு கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே ஆயிடுச்சா, நடிச்சாச்சு. இது நடிச்சிட்டேன் எம்ஜிஆர் படத்தில். எம்ஜிஆர் படமே ஒரு 7 படம் கிட்ட நடிச்சிருப்பேன். அவர் படம் நல்ல சந்தோஷமா எல்லாம் கும்பிடுவாங்க தேவை. நான் நடித்தேன். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள் பாட்டிமா. எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? நாங்கள் 5-6 பொட்ட பிள்ளைங்க. இப்போ நீங்கள் இங்கே 4 பொண்ணு, நாங்கள் 5 பேர் கிளம்பிங்க. ஒரு பொண்ணு தான் வந்துடுச்சு. 10 பேர் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைங்க பசங்க. ஆமாம், 4 பசங்க 6 பொண்ணு. எல்லாம் வாழ்ந்தோம், நல்லா தான் வாழ்ந்தோம் எல்லாருமே. நல்ல வீடு வாசலோட இன்னும் 4 பேர் இருக்காங்க. இங்கே 4 பொண்ணுக்கு தான் இருக்காங்க, பசங்க இல்லை. எனக்கு 12. 12? அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கீங்க? சொல்கிறது கேளு. 12 பேரில் இப்போ யார் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க.
எல்லாம் வேலை போயிட்டாங்க. எல்லாம் டான்ஸரு, ஃபைட்டருங்க, எல்லாம் ஈரோடுகள் டூப் போட்டவங்க எல்லாம் முன்னாடி சிகப்பாக தான் இருப்பாங்க. பசங்கள்லாம் என்னையாட்டம் ஆரம்பில்ல, சிகப்பாக இருப்பாங்க நல்லா. எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்கண்ணே. நான் ஒரு நாளைக்கு போட்டோ எல்லாம் வச்சுக்கிறேன். அதை எடுத்து ஊட்டி கொண்டா காட்டுறேன். அங்கே சென்னையில் இருக்கு போட்டோ எடுத்து வைக்கணுமில்ல. சரி பாட்டி, நிறைய படம்லாம் நடிச்சிங்க. ஆனா உங்களை நாங்க வந்து மெரினா பீச்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். வியாபாரம் பண்றது. ஏன் பாட்டி அவ்வளோ கஷ்டம்? அதான் எல்லாரும் கொடுத்துருவேன், தர்மம் பண்ணிடுவேன். இப்போ நீயே பையனுக்கு ஸ்கூலில் சேர்த்துனா ஒரு 5000 கொடுக்கணும் கொடுத்துருவேன். சொல்ல மாட்டேன், வெளியே சொல்லாதேன்னுவேன். அதான் ஏன்னா வடபழனி பக்கம் நீங்க வீட்டுல இருந்தீங்கல்ல, அங்க இருந்து உங்ககிட்ட எல்லாம் கேட்டோம். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு அவங்க காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆமா, தர்மம் பண்ணுவேன். சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன். சரி பாட்டி, நீங்க வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாருக்கும் ஓகே. சினிமாவும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தீங்க. அவ்வளவு கஷ்டம் வந்துச்சுல எப்படின்னா, படுத்துட்ட மாறு உடம்பு சரியில்லாம, அப்போ நிறைய செலவு. மாத்திரை மருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு 1000 2000 செலவாகி போச்சு. நிறைய செலவு பண்ணுறான். என்ன பண்ணுறது பாட்டிமா? அவ்வளோ கஷ்டத்துலேயும் வியாபாரம்லாம் பண்ணி நீங்கள் அப்பயும் உழைச்சிதான் சம்பாதிச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். புடவை, ஜாக்கெட்டு, கட்சிப்பு விற்றுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பீச்சில் விற்க வேணான்ட்டாங்களா, வீட்டில் விற்பேன். வீட்டில் வச்சு விற்கிறீங்களா? உங்களுக்கு யாருக்கிட்டையும் உதவி கேட்கணும்லாம் தோணல? நான் கேட்கலையே. அதான் அரி டைரக்டர் மட்டும் மாதம் 2000 கொடுப்பாரு. யாருக்கிட்டையும் உதவி கேட்க சொல்லிடாதேன்னா அவர் யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது, பீச்சில் போய் கட்சிப்பெல்லாம் விற்காது அப்படின்னு 2000 ரூபா மாதம் கொடுக்குறாரு. தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடுப்பாரு. அது வேறு யார்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் ஏன் வேறு யார்கிட்டையும் கேட்கல உதவி? கேட்கக்கூடாதுன்னாங்களே. எம்ஜிஆர் எல்லாம் யார்கிட்ட உதவி கேட்கக்கூடாது, உழைச்சுதான் அந்த. ஆமாம், அதான் அவர் பாடிட்டாரு. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல் பாடிக்காரல்ல எம்ஜிஆர். பாட்டி கையை கொடு பாட்டி. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எமோஷனலா. இவ்வளோ வயசுலயும் வந்து உழைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்றது எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுவேன். ஒரு வயசுக்கு மேல நம்மளே தளர்ந்துருவோம். ஷூட்டிங் போறேன்னா, இந்த வயசாக ஏன் ஷூட்டிங் போறேன்னா, ஷூட்டிங் போயிட்டா சாப்பிடுவேன் அப்படிமே. பாட்டி எம்ஜிஆர்னு திரும்ப திரும்ப சொல்றீங்கல்ல, ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அண்ணான்னு தான் சொல்வேன். பாட்டி கையில எம்ஜிஆர் போட்டோலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அடடா, எம்ஜிஆர் ரெட்டை இலை, இது வந்து ஜெயலலிதா கட்சியில் இருந்தெல்லாம். அவர் வந்து எம்ஜிஆர் அண்ணா தான் குத்தணும், நல்ல நேரத்தில் கூப்பிட்டு நல்ல நேரத்தில் குத்துறாரு ஆளை விட்டு. அப்பயே இந்த கட்சி எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எம்ஜிஆர் கட்சியில் தான் இருப்பேன், எல்லாருக்கும் தெரியும், உலகமே தெரியும். யார் அந்தமே எம்ஜிஎம்மானே கேட்பாங்க, சொல்லுவாங்க. என் பையன் பேர் எம்ஜி, ஒரு பையன் ஃபைட்ரு, நல்லா ஃபைட்டர் இருந்தான். சூரியனில் கூட சத்துமா டூப் போட்டான் அவன். என் பையன் செத்துட்டான். சரி பாட்டிமா, நீங்க கூட ஃபைட்டு டூப்லாம் போடுவீங்கல்ல? பண்ணிக்க. ஈரோடு டூப் போட்டுக்கிறேன், சார்தாக் போட்டுக்கிறேன், போட்டில் போய் இறங்குறது. லடாக்கு மீனவ நம்பர் டூப் போட்டுக்கிறேன். எத்தனையோ படத்தை செஞ்சுக்கிறேன். எம்ஜிஆர் ஐயாலாம் ஏதாச்சும் உதவி பண்ணி கரெக்டாக கொடுப்பாருப்பா, சொல்ல வேணாண்டுவார். அப்படி பாரு காராட அந்த பொண்ணு கையில் கொடுத்து அனுப்புவார். அவ்வளோதான். எங்கள் பொண்ணு தான் வாங்க வைப்பான். சரி பாட்டிமா, இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதுல ஜெயலலிதா அம்மா பக்கத்துல இருக்குது, நீங்க தானா? நான் தான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்குதா, கெரடா சமைக்குமா, இருக்கும் இடத்துல இருந்தால் எல்லாம் சமைக்குமே, இடம் சொன்னது நிஜமானது. அந்த பாட்டு பாடுறாரு கண்ணதாசன் பாடுறாரு. ஜெயலலிதா அம்மா பக்கத்துல நீங்க அதை பாடுறாரு. என்னை பார்த்தாலே ரொம்ப, அவங்க அம்மா கூட சந்தியா, அந்த அம்மா கூட பிரியம். சோறு வேணா ஊட்டி கொடுக்க சொல்லாரு. சோறு ஊட்டி விடுவீங்க? ஆமாம், சோறு பசஞ்சு அவங்க அம்மா ஊட்டி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி ஊட்டி கொடுப்பாரு. ஊட்டி பாட்டிமா, பொதுவாக எல்லாருமே சினிமாக்காரவங்க நடிக்கிறவங்க அப்படின்னா நிறையா சம்பாரிச்சு வசதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட பார்க்கும்போது நீங்கள் நிறையா, நீங்களே கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ரொம்ப வருஷமா துணை நடிகராகவே இருக்கீங்கல்ல, அப்போல்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பீங்க? அப்போல்லாம் 10,000 5,000 இப்படி 2,000 அவங்க கொடுத்தது வாங்கிக்குவேன். அவங்க சம்பளம் இவ்வளோ கொடுக்குறேன்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா கொடுத்தது வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறேன். சரி பாட்டிமா, அப்புறம் நெப்போலியன் அவருக்கு அம்மாவா நடிச்சிருப்பீங்கல்ல, சீவல பெரிய பாண்டி, அவங்கெல்லாம் எப்படி பழகும்போது ரொம்ப பாசமா இருப்பாங்க? அமெரிக்காவே கஷ்டப்படாதமா கூட வந்துடணும், உழைச்சா சாப்பிடுவேன். கடைசி வரைக்கும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன்.
அது ஒரு பிடிவாதமா இல்லை என்ன பாட்டிமா அது? ஆமாம், பிடிவாதம் தான். எம்ஜிஆர் சொன்னார்ல, உழைச்சி தான் சாப்பிடணும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல். அந்த மாதிரி பாடிட்டு போயிட்டாரு. அதை பாட்டை நான் கேட்டேன், அதை மனசில் வச்சு. பாட்டிமா ஒரு மாதிரி பொறாமையா இருக்குது பாட்டிமா உங்களெல்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ வயசு வரைக்கும் நாங்கெல்லாம் இருப்போமா அப்படின்னு கூட எங்களை நிறைய பேருக்கு தெரியும். அது ஆடவர் செயல். இப்போ தேவர், சிவாஜி கேட்பாரு, எவ்வளோ பணம் வேணும், அவர் கொடுக்க மாட்டான்னு தெரியும், சொல்லியிருக்காங்க. எனக்கு இருக்கா பணம்? அண்ணா அம்மா சொல்லு, மாமா சொல்லு. எல்லாத்தையும் அண்ணாண்டா கூப்பிடுவேன், மாமான்னு கூப்பிடுவேன். அப்படி இல்லை, மாமான்னு கூப்பிட்டேன். சிவாஜி. சரி பாட்டிமா, வடிவேலு சார் அவர் கூட நீங்க நடிச்ச காமெடி தான் ரொம்ப ஃபேமஸ் இல்ல? ஆமா, அதான் சொல்லுவேன். அதே மாடசாமி போதும் போகிறேன், அதை நாயை கொஞ்சம் விஸ்வசிட்டு போகிறேன். உன்னையமாக அடிச்சிச்சா? இல்லைடா, சிகப்பாக இருக்கிறவன் தான் கிடைக்கும், கருப்பாக இருக்கிறவன் கிடைக்காது. அது சிரிக்கு மகளை சிரிக்கு. பொய்யா சொல்கிறேன்? போறதான் போற, இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 2-3 காமெடி எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு, நடிக்க வச்சார். நல்லவர் தான். அப்பப்போ ஒரு வீட்டுக்கு போவேன் வருவேன், அந்த ஆஃபீஸ்க்கு போவேன் வருவேன், பேசுவார். ஒரு வாட்டி இந்தா வெத்தலை பாக்க போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு 100-1000 ரூபா கொடுத்தாரு. ஷூட்டுகளெல்லாம் நல்லா பேசுவார், பிடிப்பார். நல்லவர், எனக்கு பொறுத்தல நல்லவர். அவர் உள்ள கூப்பிடலையே நடிக்கலுக்கா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். திரும்ப கூப்பிட்டா நடிப்பீங்களா? எப்போ வேணாலும் போவேன். இப்போ சரி, இந்த நீங்கள் பீச்சில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த வர காசை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. கொரோனா லாக்டவுன்லாம் போட்டாங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? ஆமாம், அப்போ கஷ்டம்தான். கடவுளை கூட காப்பாற்றுவார். அதான் கடவுளை தான் கும்பிடணும், வேறு யாரும் கும்பிடணும்? புரியுது பாட்டி. எல்லா கடவுளையும் கும்பிட வேண்டியதான். பாட்டிமா நிறையா பேசுறீங்க, சூப்பராக பாட்டு பாடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எவ்வளோ படிச்சிருப்பீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடமே போகல. ஆனால் பாட்டிமா நீங்கள் ஒரு படிக்காத மேதை பாட்டியம்மா. யார் சொன்னாலும் போக மாட்டேன்ட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, ஓடி ஓடி. எங்கள் அப்பா எங்கள் அம்மா பெற்ற அப்பனுக்கு தோட்டம், எங்கள் அப்பா பெற்ற அப்பனுக்கு காடு. இங்கே ஓடிடுவேன், அங்கே ஓடிடுவேன், சிக்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்காரர்லாம் பாட்டிமா? அவர் போலீஸ்கார். போலீஸ்கார். அவர் வந்து கோயில் பாத்திரம், இங்கே கோயில் பாளையம்ல, அங்கே தான் குடியிருந்தார். அப்போ இந்த ஊர் தான் கல்யாணம் பண்ணிட்டு போனோம். நாங்கள் இந்த கோயிலெலாம் கல்யாணம் ஆச்சு, கோயில் பார்த்து கல்யாணம். கோயில் பாளையம் இருக்குதா, அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. முதல் பையன் இந்த வீட்டில் பிறந்தவன், பெரிய பையன். சரி பாட்டிமா, உங்கள் உடம்புக்கு என்னதான் ஆச்சு? குளிர் அடிக்கிறது, ஜுரம் அடிக்குது, சாப்பிட முடியல. கால் கூட கொஞ்சம் நடக்க முடியல. முட்டி நடக்க முடியல, வலிக்குது. அது ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சிங்களா? ஆஸ்பத்திரி தான் இருந்தேன். ஆஸ்பத்திரி தான் தினம் 1000 ரூபா கட்டினால வேணா ஆஸ்பத்திரி வந்துட்டோம். சொந்த ஆஸ்பத்திரி வேணாம், ஒன்றும் வேணாம், போய் நாங்களாம் மருந்து வாங்கி குடிச்சுக்கிட்டோம். ஏன் பாட்டிமா, ஆஸ்பத்திரியில் இருந்தால் சரியாகும்ல கொஞ்சம் வலி? எங்கே போகிறது? மாதம் தினம் 1000-2000 கேட்குறாங்கண்ணா, எங்கே போகிறது? சரி, இப்போ லாரன்ஸ் சார் வந்து நிறைய பேருக்கு உதவி வந்து பண்ணுவாரு, நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கிறீங்கல்ல? கேட்கவே இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன். பேசணும்னாரா இவங்களா பேசுவார் நாளைக்கு. கண்டிப்பா லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தாரு அப்படின்னா நிச்சயமா பாட்டிமா. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா மேலே வந்து ஓடு, சைட்ல தகரம். பார்க்கலாம், இதோடு வாங்கி. அழாதீங்க அழாதீங்க. அதெல்லாம் இல்லை பாட்டிமா, நிச்சயமா எல்லாரும் வந்து உதவி பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கிறோம். நான் கேட்டதில்ல அவரை. ஒரு நாள் என்னமே வீட்டு வாடகை கொடுக்கலன்னா போய் வீட்டுக்கு 5000 ரூபா வாடகை கொடுக்குறேன். சரி பாட்டிமா, இப்போ உங்கள் பையன் சொன்னீங்கல்ல, அவர்லாம் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் கூட தான் இருக்கார், வேலை ஃபெல்லாம் பார்க்க போகலை, என் கூட இருக்கார். சாப்பாடுக்கு இப்போ வீட்டில் ஆக்கி போட்டுட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். செலவுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் இல்லை? ஆமாம், ஆண்டவனாக கொடுக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் மக்கள் என்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வணக்கம், 100 ஆயுசு வாழ்க,
மார்க்கண்டாய் தீர்க்காய் சாருங்கள் இன்னும் 16 இருக்கணும். எல்லாரும் மார்க்கண்டாயுஷாக இருக்கணும். என்னை பார்க்குறவங்க டிவியில் பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். யாராச்சும் உதவி பண்ணால் பேங்கில் போடுங்க. அதுதான் பேங்க் புக்கில் கொடுக்குறேன். நீங்கள் போட்டிருக்க பேங்க் புக் கொடுக்குறேன். எனக்கும் உதவி பண்ணுறவங்க பேங்கில் போட்டுட்டு. நிச்சயமா பாட்டிமா, எல்லாருமே வந்து உதவி பண்ணுவாங்க. இவ்வளோ கொடுங்க நான் கேட்கல. உங்களுக்கு எவ்வளோ பிரியம் வருதோ. சரி பாட்டிமா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் நடக்கும். நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட எப்படியாச்சும் நாங்க வந்து பார்க்க வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து தான் இதை பார்க்க வைக்கணும். பார்த்து உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதுதான் எங்க எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஓகே ராஜா. எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. நான் ரங்கம்மா பாட்டியோட பையனுங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் 2 வருஷமாக இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு என் தாய் தான் வேணும்ட்டு தாய்கிட்ட போய் இருந்துட்டுங்க. அம்மா வந்து நிறையா படம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து காசு எதுவும் 5000 10,000 இப்படி சம்பாதிச்சா கூடங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு ஏழைன்னு வந்துட்டா ஒரு 5000 10,000 படிப்பு உதவி பண்ணுவாங்க. பசின்னு வந்தவங்களுக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தது எம்ஜிஆருடைய பழக்க வழக்கங்கள் ஆகிடுச்சு. அப்போ வந்து அம்மாவுடைய காமெடி 2 வடிவேல் காமெடி ஒரு 4-5 காமெடியெல்லாம் ரொம்ப ஹிட்டாக இருக்குது. அப்போ வடிவேல் சார் நான் போய் சந்திச்சிருந்தாலும் அப்படி இப்படினாலும் நான் அவர்கிட்ட ஒன்றும் உதவி நானும் கேட்கல, அவரும் ஒன்றும் உதவி பண்ண மாதிரி இல்லை. அதுபோக லாரன்ஸ் சார் நல்லவர், எம்ஜிஆர் ஆட்டம். அவர் படம் 2-3 படம் அம்மா பண்ணியிருக்காங்க. நான் போனால் அண்ணான்னு தான் என்னை லாரன்ஸ் சார் கூப்பிடுவார். அவரு கூட அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஆசிரமத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் நான் வர முடியாது, நான் வந்து லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் லாரி ஓட்டி கூட அம்மாவை பார்த்துக்கணுங்க தம்பி, அங்கெல்லாம் அனுப்ப முடியாது. நான் லாரன்ஸுக்கிட்டே அன்றைக்கே சொல்லிட்டுங்க. அப்போ இப்படி தான் என் அம்மாவுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. அவருக்கெல்லாம் ஏதோ நிறையா படம் பண்ணாங்க, சீரியலெல்லாம் நிறையா பண்ணாங்க. 3000-2000 கிடைக்கும் அம்மாவுக்கு. அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தோம். தங்கச்சிகளுக்கெல்லாம் நல்ல வசதியான வீடு இருக்காங்க. யார் வீட்டுக்கும் நாங்கள் போகிறதில்ல. இந்தம்மா ஒரு வைராகியம் முடித்தோம், நம்ம உழைப்பில் வாழணுண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் சாமி. அம்மாவுக்கு சிங்கப்பூரில், மலேசியாவில், அந்தமானில் ரசிகர்கள் அதிகம் அம்மாவுக்கு. அங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாக்க உண்மையிலேயே அம்மாவுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு பயங்கரமான ரசிகர்கள். ஏதோ பார்க்குறவங்க எங்கள் அம்மாவுக்கு ஏதோ முடிஞ்சால் அவங்க கொஞ்சம் பொருள் உதவி பண்ணுங்க. எங்கள் அக்கா சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க, ரங்கம்மா பாட்டி. அது எங்கள் அக்கா தாங்க. ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு வந்துட்டுருக்குறாங்க. வந்து 1 மாதம் ஆச்சுங்க. இங்கே தெலுங்கு பாளையத்தில் தான் இருக்கிறாங்க, அன்னூர் தெலுங்கு பாளையம் எங்கள் ஊர். எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் முடியாமல் வந்துருக்கிறனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்ல. வணக்கம். ரங்கம்மா பாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்திருக்குறாங்க சென்னையிலேருந்து. நாங்கள் பக்கத்தால் வீடு தான், நாங்கள் வரோம் போகிறோம் பார்த்துக்குறோம். இருந்தாலும் நீங்கள் ஏதோ பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க பையனாலும் இங்கே தான் இருக்கிறானுங்க, அவங்க தங்கச்சியெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏதோ அவங்க பார்த்து அவங்களால கொஞ்சம் முடியாது, கஷ்டமாக இருக்குதுங்க. நீங்கள் எதாவது பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. நாங்கள் எதாவது டீ காஃபி எதாவது கொடுப்போங்க, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எதாவது நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்க. 87 வயசானாலும் நான் உழைச்சி தாண்டா சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த பாட்டி தன்னம்பிக்கையோட பல பேருக்கு உதாரணமாக இருக்காங்க. ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா, இவங்க நிலைமை இப்போ இருட்டில் தான் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற பல பேரில் ஒரு சிலர் உதவி பண்ணாலே இவ்வளவு இருளாக இருக்கக்கூடிய இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும். அந்த வெளிச்சத்துக்கான ஒரு சின்ன தீப்பொறி தான் சினி உலகத்துடைய இந்த முயற்சி. உங்களால் முடிஞ்சதை இந்த பாட்டிக்கு உதவுங்க, ஆரம் செய்வோம்.